We'll tell you what are all the design softwares we are using in Easily. Flow 3D, second வந்து Procreate, third one வந்து Illustrator. நாங்க ஆரம்பிக்கிறது வந்து Flat Sketchல இருந்து. ஸோ எங்களுக்கு Flat Sketchக்கு தேவைப்படுறது வந்து Procreate வந்து iPadல தான் அவைலபிளாக இருக்கும். We want to present the 3D dress in a very good திங்னா லைக் ஒரு பேக்ரவுண்ட்லாம் வச்சு ரொம்ப அழகாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் லைக் மார்வலஸ் டிசைனிங். கொஞ்சம் உங்களுக்கு ஃபேஷன் பேக்ரவுண்ட் இருந்தால் தான் Flow 3D இது பண்ணணும்னு இல்லை, பட் யூ கேன் லேர்ன். ஆனால் வந்துட்டு என்ன சொல்ல, யூ ஹேவ் டு புட் இன் த எஃபர்ட். வந்துட்டு அந்த பிக்சலேட்டட் ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா யோர் பிரிண்ட் வில் கெட் டெஸ்ட்ராய்ட் அண்ட் லைக் அகேன் சைடில் அப்படியே பிளராக இருக்கும். ஸோ க்ளீன் எட்ஜஸ் இருக்காது. க்ளீன் எட்ஜஸ் வேணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இல்லஸ்ட்ரேட்டரில் வெக்டரைஸ் பண்ணுவோம். Welcome to another episode of Easily Fashion Entertainment. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா என்னென்ன டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றது பார்க்க போறோம். We'll tell you what are all the design softwares we are using in Easily. So இப்போ ஜெனரலா பாத்தீங்கன்னா there are multiple softwares நம்ம எல்லாரும் like all over designers யூஸ் பண்றது. பட் நம்ம இங்கே ஸ்பெசிஃபிக்கா Easily அப்படின்னு பார்க்குறப்போ we mainly use 3. ஒன்று வந்துட்டு Flow 3D which is like a 3D software, and second வந்து Procreate which is for flat drawings இருக்கட்டும் இல்லை freehand sketching இருக்கட்டும் அதுக்கு, and third one வந்து Illustrator for vectorization. அதாவது இப்போ நாங்கள் ஒரு பிரிண்ட்டை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து எங்களுக்கு டெக்னிக்கலாக தேவையானது Illustrator. ஸோ பேசிக்காக டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நாங்கள் ஆரம்பிக்கிறது வந்து ஃப்ளாட் ஸ்கெட்ச்லேருந்து. ஸோ எங்களுக்கு ஃப்ளாட் ஸ்கெட்சுக்கு தேவைப்படுறது வந்து Procreate வந்து ஐபேடில் தான் அவைலபிளாக இருக்கும். ஸோ வில் டூ ஃப்ளாட் ஸ்கெச்சஸ் ஆன் Procreate. அதுக்கப்புறம் லேட்டர் வந்து if all designs are okay will develop on Flow 3D. அதுக்கப்புறம் அந்த டிசைன்ஸும் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு. நாங்கள் நெக்ஸ்ட்டு பண்ண போகிறோம்னா ஏன்னா Procreate இதில் பண்ணுறது வந்து இட்ஸ் பிக்சலேட்டடாக வரும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு மேக் அ பிரிண்ட் டு பி பிரிண்டட், ஸோ அது வந்து வெக்டரைஸ் பண்ணணும். அது வெக்டரைஸ் பண்ணுறதுக்கு வில் யூஸ் Adobe Illustrator யூஸ் பண்ணுவோம். She will tell about Procreate, லைக் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், எப்படி என்னென்ன அதில் இருக்குது அப்படின்றது she will tell. Yeah, so Procreate வந்துட்டு இட்ஸ் லைக் இட்ஸ் ஒன்லி அவைலபிள் ஆன் iOS for now. இன்னும் வந்து வேறு எதுலேயும் இருக்காது. And this is software which is not available on Crack and all, so you will have to purchase it, like one time purchase தான், so you'll have to purchase that. And இது வந்து it's an easy to use app, so it's basically like நம்ம சின்ன வயசுல யூஸ் பண்ண MS Paint மாதிரி தான், but like a more advanced version which is like இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு டிசைன் ஸ்கெச்சஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா லைக் ஒரு டிஷர்ட்டை ஸ்க்ராட்ச்லேருந்தே பண்ணுறீங்க, ஸோ அதில் ஒரு அனிமேஷன் நீங்கள் போடுறீங்க, அதுக்கு வந்துட்டு பேசிக் ஸ்கெட்ச் நான் அதில் தான் பண்ணுவோம். ஏன்னா இட் இஸ் லைக் ஆப்வியஸ்லி சில பேர் வந்துட்டு ஹேண்ட் ட்ராயிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஒரு பேப்பர் பென் வச்சு, பட் அட் த சேம் டைம் வந்துட்டு அது எல்லா இடத்துக்கும் நீங்கள் தூக்கிட்டு போக முடியாது. பட் ஆனால் இப்போ ஐபேட் நம்மகிட்ட இருக்கிறதுன்றதால அந்த ஐபேடை நம்ம எல்லா இடத்துக்கும் தூக்கிட்டு போகலாம். அண்ட் Procreate வந்துட்டு இட் வில் கிவ் யூ ஆல் எவ்ரிதிங் அட் ஒன்ஸ். அதாவது நீங்கள் பென்னாக இருக்கட்டும், யூ கேன் ஆல்சோ பிரிங் இன் லைக் ஸ்டிச் நம்மளுக்கு வரையணும் அப்படின்னா அதுக்கான ப்ரஷஸ் இருக்குது. யூ கேன் மேக் யூர் ஓன் ப்ரஷஸ் இன் Procreate. யூ கேன் லைக் ட்ரா லைக் பென் பேப்பரில் ட்ரா பண்ணுற மாதிரி நம்மளோட கிரியேட்டிவ் தாட்ஸ் எல்லாமே அதில் வந்து ஈஸியாக வரையலாம். டூ இட் வெரி குயிக்காக லைக் டக் டக்குன்னு நீங்கள் கற்றுக்க முடியும். அண்ட் மல்டிபிள் ஷார்ட்கட்ஸ். இப்போ நீங்கள் கலர் பண்ணணும்னா உட்காந்து கலர் பண்ண தேவையில்லை, அதில் ஃபில் ஆப்ஷன் இருக்குமா, ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணால் போதும். ஸோ Procreate இஸ் லைக் அண்ட் வெரி வெர்சடைல் ஆப். இதில் இந்த ஸ்டெப்பில் நாங்கள் ஒரு டிசைனை ஃபைனலைஸ் பண்ணுறோம். ஒரு லைக் ஒரு இது வந்து 2D ஃப்ளாட்டாக இருக்கும், உங்களுக்கு 3Dயில் இருக்காது. ஆப்வியஸ்லி இது வந்துட்டு டிசைனர்ஸ் இல்லாமல் நிறைய கிராஃபிக் டிசைனர்ஸாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பட் திஸ் இஸ் ஃபார் லைக் பீப்புள் ஹூ வாண்ட் டு ஜென்யூன்லி ட்ரா அ லாட். நீங்கள் ஷேடிங் பண்ணுறது, பெயிண்டிங் பண்ணுறது எல்லாமே இந்த ஒரு ஆப்பில் பண்ணலாம். ஸோ இப்போது நாங்கள் வந்து இங்கே ஒரு 2D ஸ்கெட்ச் பண்ணிடுவோம். சும்மா ஒரு ஃப்ளாட் லே மாதிரி போட்டுட்டு அது மேலே நாங்கள் டிசைன் போட்டுட்டு ஓகே இது நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம் இந்த ஒரு டிசைனை அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் நம்ம கொண்டு போகிறது வந்துட்டு Flow 3D வந்து இட்ஸ் 3D சாஃப்ட்வேர். ஸோ பேசிக்காக வந்து டிசைன் ஹவுஸ்க்கும் ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கும் இல்லை டைமிங் வந்து கம்மி பண்ணோம். பேசிக்காக டிசைன் ஹவுஸ்க்கும் ப்ரொடக்ஷனுக்கும் நடுவில் வந்து நிறையா சாம்பிளிங் போகும். இப்போது நாங்கள் ஒரு டிஷர்ட் டிசைன் பண்ணி கொடுக்குறோம் ப்ரொடக்ஷன், எங்களுக்கு இவ்வளோ பீசஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபிட் சாம்பிள், கலர் சாம்பிள், சைஸட் சாம்பிள் எல்லாமே வரும். அந்த சாம்பிளிங் அந்த ஸ்டேஜஸ் டைமிங் கம்மி பண்ணுறது வந்து Flow 3D நிறையா பண்ணும். Flow 3Dயில் வந்து யூ கேன் மேக் அவத்தார் ஆஃப் லைக் எம் சைஸில் எனக்கு ஒரு அவத்தார் வேணும், ஒரு மேன் எம் சைஸில் இருக்கான் வித் வெஸ்ட் ஆஃப் லைக் செஸ்ட் ஆஃப் 38 inches ஐ கேன் மேக் ஹிம் அஸ் அவத்தார். அவனை மேக் பண்ணிவிட்டு என்ன டிஷர்ட் போடுறனோ ஷர்ட் போடுறனோ அவன் கூட லைக் மேலே போட்டு பார்த்தா லைக் எனக்கு தெரியும் இது ஃபிட்டாக இருக்கா இல்லையா. நம்ம ஒரு பாடி ஃபார்மை வந்து அதில் ஈஸியாக டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு டிஷர்ட்ஸ் பேட்டர்ன் மேக்கிங். ஸோ Flow 3D இஸ் ஆல்சோ அபவுட் பேட்டர்ன் மேக்கிங். ஸோ பேட்டர்ன் மேக்கிங் தெரியாமல் யூ கேனாட் லைக் யூஸ் த Flow 3D. ஸோ ஒரு டிஷர்ட் இருக்குன்னா டிஷர்ட்டில் வந்து என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஃப்ரண்ட் பாடிஸ், பேக் பாடிஸ், ஸ்லீவ் இதெல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பேட்டர்ன் மேக்கிங் தெரிஞ்சுட்டு இஃப் யூ கேன் ஒர்க் ஆன் Flow 3D இட் வில் பி ஈஸி. ஸோ இட்ஸ் லைக் கொஞ்சம் உங்களுக்கு ஃபேஷன் பேக்ரவுண்ட் இருந்தால் தான் Flow 3D இது பண்ணணும்னு இல்லை, பட் யூ கேன் லேர்ன். ஆனால் வந்துட்டு என்ன சொல்ல, யூ ஹேவ் டு புட் இன் த எஃபர்ட். நீங்கள் வந்து
ஸ்க்ராட்ச்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது வரும் உங்களுக்கு. like எல்லா patterns எப்படி நம்ம வந்து அதை டிரா பண்றோம், நெக் எப்படி கொண்டு வராங்க அப்படின்றது கூட நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கும். லைக் பேசிக்கா வந்து ஒரு டிஷர்ட்டோ ஒரு ஷர்ட்டோ எடுத்துக்கிட்டா இதில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்குன்னு தெரியணும். மேபி லைக் டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இல்லை வந்து ஃபேஷன் டிசைன் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தே நோ பேட்டர்ன் மேக்கிங் பண்ணால் தான் அதில் வந்து இது பண்ண முடியும். ஸோ பேசிக்லி அதில் வந்து எப்படின்னா 2D ஸ்க்ரீன் இருக்கும், 3D ஸ்க்ரீன் இருக்கும், தென் ரெண்டரிங் ஸ்க்ரீன். 2D ஸ்க்ரீனில் தான் நம்ம வந்து தே வில் மேக் பேட்டர்ன்ஸ், என்னென்ன ரேக்லான் ஸ்லீவ் பண்ணுறது, நிறையா பேட்டர்ன்ஸ் பண்ணுறதெல்லாம் அதில் பண்ணிவிட்டு தென் வில் ரெண்டர் இட் அண்ட் வில் சி இது வந்து ஒரு மென் ஃபார்மில் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். எனக்கு வந்து இப்போ ப்ரோக்ரியேட்டில் வந்து ஐ கேன் சி எஸ் ஆர்டிஸ்டிக்காக ஒரு டிஷர்ட்டை 2D ஃப்ளாட்ஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 3Dயில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், செல் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். அது வந்து பேசிக்காக வந்து லைக் டிசைன் ஹவுஸ்க்கும் ப்ரொடக்ஷனுக்கும் இருக்க டைமிங் கம்மி பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வரும். தட் இஸ் த மெயின் திங் ஆஃப் க்ளோ 3D. ஸோ இது மெனி இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. H&M அதை கொண்டு லைக் ஃபேஷன் ஹவுசஸ் ஆர் யூஸிங் க்ளோ 3D nowadays. இல்லஸ்ட்ரேட்டர் நாங்கள் மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து வெக்டரைஸ் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் ப்ரோக்ரியேட்டில் பண்ணது எல்லாமே பிக்ஸ்லேட்டடாக இருக்கும். ஸோ வி வாண்ட் டு வெக்டரைஸ் த டிசைன் இன் வந்து இல்லஸ்ட்ரேட்டர். பிரிண்ட்டுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் டிஷர்ட் ஃபைனல் ஆகிட்டு அப்படின்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து அவங்க வந்து அந்த வெக்டரைஸ்ட் இமேஜ் இல்லாமல் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா திஸ் இஸ் சப்போஸ் டு பி a ஜாப் ஆஃப் த டிசைனர். வந்துட்டு அந்த பிக்சலேட்டட் ஃபார்மில் கொடுத்தீங்கன்னா யோர் பிரிண்ட் வில் கெட் டெஸ்ட்ராய்ட் அண்ட் லைக் அகேன் சைடில் அப்படியே பிளராக இருக்கும். ஸோ க்ளீன் எட்ஜஸ் இருக்காது. க்ளீன் எட்ஜஸ் வேணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து இல்லஸ்ட்ரேட்டரில் வெக்டரைஸ் பண்ணுவோம். ஸோ லைக் அதை வந்து பிக்சல்ஸை கன்வெர்ட் பண்ணிடுவோம் நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ எவ்வளோ நம்ம ஜூம் பண்ணாலும் அது மாதிரி எண்ட்லெஸ் லூப் மாதிரி தான் இருக்கும், க்ளீனாக மட்டும் வந்துட்டே இருக்கும். இது இன்னொன்று க்ளோ 3Dயை விட அட்வான்ஸ்ட் வந்து மார்வலஸ் டிசைனிங்கில் இருக்கும். அதில் வந்து எப்படின்னா லைக் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து இஃப் யூ வாண்ட் டு ப்ரெசென்ட் த 3D ட்ரெஸ் இன் அ வெரி குட் திங்னா லைக் ஒரு பேக்ரவுண்ட்லாம் வச்சு ரொம்ப அழகாக நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் யூஸ் லைக் மார்வலஸ் டிசைனிங். We are like learning into it, and also Blender can be used. Blender வந்து it's not only into graphic designing animations, fashion designing க்கும் Blender can be used. வந்து Blenderல வந்து அவதார்லாம் கிரியேட் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரீம் மாதிரி ஒரு அவதாரை வந்து நான் Blenderல வந்து கிரியேட் பண்ணேன்னா நான் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டேன். அந்த அவதார் வந்து ஐ கேன் யூஸ் இட் ஆன் க்ளோ 3Dயில் போட்டு ஐ கேன் டெவலப் ட்ரெஸ்ஸை வந்து டெவலப் பண்ணிவிட்டு ஸோ போட்டு பார்த்தா ஸ்ரீக்கு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும், இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கும்னு வந்து ஐ கேன் டூ தட். These are the softwares used in Ilizili as of now. So we are learning like new softwares வந்து கற்றுக்கிட்டு இருக்கோம் புதுசாக. ஸோ எது வந்தாலும் we will keep லைக் உங்களை இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு டு கீப் அப்டேட்டிங் யூ கைஸ். அண்ட் எனி டவுட்ஸ் யூ ஹேவ் ரிகார்டிங் சாஃப்ட்வேராக இருக்கட்டும் or anything regarding designing you can like put it in the comments. Also you can tell us like ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச சாஃப்ட்வேர்ஸ் எதாவது இருந்தால் கூட டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் you can tell us. We can also try that out. So we'll keep in touch அந்த மாதிரி. That's it for today. See you tomorrow.